வணக்கம். இது டோன் ஓவர், ஒரு தொழில் முனைவோர் தேடல். லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எபிசோட் போடுறோம், எல்லோரும் மன்னிக்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம எபிசோட்ஸில் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு, மார்க்கெட்டிங், பிராண்ட் பொசிஷனிங், இதை பற்றிலாம் ரொம்ப விலாவரியாக பேசிகிட்டு இருந்தோம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அல்ல குறையாமல் இருக்குது. அதில் ஒன்று தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பிராண்டுனா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். உங்கள் கன்சியூமருக்கும் உங்களுக்கும் நடக்கிற ஒரு எமோஷனல் டிரான்சாக்ஷன் தான் நம்ம பிராண்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பிராண்டை நம்ம உருவாக்குறதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நாங்கள் சமீபத்தில் படித்த ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தான் உங்களுக்கு இந்த எபிசோடில் நாங்கள் சமர்ப்பிக்கலான் இருக்கோம். ஸோ இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியை குறித்தது. அதுக்கு என்னென்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் கேமெல்லாம் விளையாடணும், அது எவ்வளவு சீக்கிரம் ஒரு கஸ்டமரோட மனசில் போய் நிற்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், ஒரு பிராண்டாக யோசித்து கஸ்டமர் மைண்டில் நிற்கிறதுக்கு. ஸோ இதுதான் இன்றைய எபிசோட். ஸோ எங்களுடன் இணைந்திருங்கள். நானும் என் நண்பர் வினோத்தும் வழக்கம் போல் எங்களுடைய இன்சைட்ஸ், எங்களுடைய ஃபைண்டிங்ஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகலாங்க. வணக்கம் வினோத். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரைட். நம்ம ஸ்பாட்டிஃபையோட ஃபாலோவர் கவுண்ட் இன்றைக்கி 1000+ போயிட்டு இருக்குது. பயங்கரமான ஒரு ஆதரவு. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். நன்றி மக்களே. நிறையா பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, அண்ட் அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. எங்களுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வருது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். ஃபைன். இப்போது வினோத், நம்ம இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்லாம் நம்ம முக்கியமாக பார்த்தோம் இல்லைங்களா? அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது பிராண்டை உருவாக்குவதற்கான திட்டமிடுதல், அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் பிளான். அதாவது ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு சில திட்டங்கள் வேணும், அண்ட் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல்முறை. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பிராண்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா அது ஒன்றுமே இல்லைங்க, திட்டமிடுதல், அப்புறம் அந்த திட்டமிடுதலுக்கான செயல்முறை. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹியூமன் மைண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹியூமன் மைண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ரூல்ஸ் இருக்கா, ஹேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 12-15 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த எபிசோடில் ஒரு 6 பாயிண்ட் பேசலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கோலுங்க. ஸோ இப்போ அதில் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, டோன்ட் ரீபிராண்ட் த ப்ராடக்ட் வென் யூ கேன் ரீபிராண்ட் த ப்ராப்ளம். அப்படின்னா அப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பொருள் சந்தையில் போகலை, அதுக்காக அந்த பொருளையே மாற்றாமல் அந்த பொருள் வேற என்ன மாதிரி சொன்னால் மனசில் நிற்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அதை எப்படி நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பொருளையே மாற்றாமல் அந்த பொருளை நீங்கள் எப்படி விற்கிறீங்களோ அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ரூல். ஒரு பிராண்டை உருவாக்குறப்போ ரொம்ப பொருளை சுற்றியே யோசிக்காமல் அந்த பொருளை எப்படி கம்யூனிகேட் பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத மாற்றுறப்போ அது ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியாக மாறுது. இப்போ அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ் பெரிய லெவலில் நிறைய உருவாயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீனியர் கேர் கம்யூனிட்டிஸ், முதியோர் இல்லம், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட எல்லாம் ஒரு கில்ட் இருக்கு. அதாவது அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு கில்ட்டுங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஒரு ஒரு குழந்தை ஒரு சில்ட்ரன் பெருசாகி யூஎஸ்லாம் போனதுக்கப்புறம் தன்னோட பேரண்ட்ஸை கொண்டு போய் ஒரு சைல்டு சீனியர் கேரில் கொண்டு போய் விடணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. நானி நிறைய பிராண்ட்ஸ் உருவெடுத்து வந்துட்டு, பரிபூர்ணா, ஐஸ்வர்யம், நிறைய வந்துட்டு. நீங்கள் வடவழியிலிருந்து நீங்கள் சிறுவாணி வரைக்கும் போயிட்டீங்கன்னா ஆவரேஜ் சிட்டிசன் ஏஜ் 60 தான். கரெக்ட். ஸோ இதோடைய கம்யூனிகேஷன் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தனி வீடு, ஃபுட் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன்லேருந்து வருது, அங்கேயே ஆம்புலன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஐசியூ செட்டப் இருக்குது, எமர்ஜென்சி செட்டப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இருக்குது.
ஸோ எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியாக வாழலாம் அப்படிங்கிறத வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஸ்போர்ட்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சீனியர் கேருக்கான சர்வீஸ் கொடுக்குற இடமா இல்லாமல் அதை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகவும் ஒரு கம்யூனிட்டியாகவும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறப்போ அந்த சில்ட்ரனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். முன்னாடி வந்து முதியோர் காப்பகம்ங்கிற ஒரு இமேஜே வந்து எப்படின்னா அது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய இடமா தான் ஜனங்களுக்கு மத்தியில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக அதை வேற மாதிரி இந்த முதியோர் காப்பகம் பிஸ்னஸே வேணாம்பான்னு போகாமல் அதையே வேற மாதிரி ரீபிராண்ட் பண்ணி இன்னைக்கு அதில் சொல்ல போனால் மற்ற எல்லாத்தையும் கூட அதில் பயங்கரமான மார்ஜின். கரெக்ட். அண்ட் இன்னைக்கு வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அருண் எக்ஸல்ல கூட இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஜிவான் ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. கரெக்ட். அண்ட் ரொம்ப கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இடங்களுக்கு இதுக்கான டிமாண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரோ இப்போ பாண்டிச்சேரி கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரபிந்தோ சுற்றி இருக்கிற இடங்களை சீனியர் லிவிங் கம்யூனிட்டியாக மாற்ற போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அந்த மல்பாரோ சிகரெட் மால்ப்ரோ அந்த சிகரெட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து ஷேம், அது வந்து ஒளிஞ்சு நின்று குடிப்பாங்க, மறைஞ்சு நின்று குடிப்பாங்க. சிகரெட் குடிக்கிறது வந்து அவ்வளோ பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, பார்ட்டி ஸ்பேஸ்க்குள்ளே குடிப்பாங்க. அது வந்து ஒரு ஷேமாக தான் பார்க்கப்பட்டுச்சு, ஏன்னா ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த மால்ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரைடான ஒரு இமோஷனை கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு கௌபாய் மால்ப்ரோ மென், அந்த மென்னுக்கு வந்து ஒரு ப்ரைடான எலிமெண்ட்டு. ஸோ அந்த கௌபாய் வந்து ரொம்ப கெத்தாக இருக்காரு, அவர் குதிரை ஓட்டுறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த ஷேம் கூட ஒரு ப்ரைடாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிகரெட்டாக விற்காம ஒரு ப்ரைடுக்கான ஒரு பொருளாக விற்கிறப்போ மக்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேவே நீங்கள் ஒரு விமனுக்கு நீங்கள் விற்கணுங்க போது கூட ஒரு ஃபெமினிஸ்ட்டுங்கிற ஒரு அடையாளத்தில் சிகரெட்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக விளையாடுறத பார்க்குறோம். ஆமாம், அப்படிதான். மென்னுக்கு வந்து குதிரை, விமனுக்கு வந்து ஃபெமினிஸ்ட், மென்னுக்கு கௌபாய், அந்த ப்ரைட், அந்த மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்கிற ஆங்கிளில் வந்து சிகரெட் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் சேல் பண்ணியிருக்காங்க யூஎஸில். ஸோ இதுதான் நீங்கள் வந்து அதே ப்ராடக்ட் தான் அதை வேறு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறப்போ அது பிராண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்லணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த பிலீவ் மீன்ஸ் சேஞ்சிங் த ஐடென்டிட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ரூல். என்னென்னா நீங்கள் எந்த விஷயத்த நம்புறீங்களோ அந்த விஷயம் மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற எக்ஸாம்பிள் வந்து டைரி மில்க். ஸோ இப்போ டைரி மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த ஆக்லிவி அப்படிங்கிற ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் அவங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு. என்னென்னா குழந்தைகளுக்கு மட்டுமே சாக்லேட்டை வந்து புஷ் பண்ணாமல் நம்ம ஏன் அடல்ட்டுமே சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு ஆட் எடுத்தாங்க. ஐ திங்க் ஷாருக் கான் அண்ட் பிரீத்தி சிந்தா வச்சு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாங்க. ஸோ அது ஆடில் வந்து காலேஜ் போகிற அடல்ட்ஸ் வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியும் அந்த சாக்லேட் சாப்பிட்றத ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் காமிச்சு இது பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்குமே டைரி மில்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து அடல்ட்டை கவர்ற ஒரு விதமாக தான் போயிட்டுருக்கு. இன்னி வரைக்கும் பல இளைஞர்களுடைய பர்ஸை பயங்கரமாக பதம் பார்க்குற ஒரு விஷயமா டைரி மில்க் தான் இருக்குது. இந்த டைரி மில்க் சில்கெல்லாம் பயங்கரமான ரேட்டு. கரெக்ட் எக்ஸாக்ட். ஸோ இன்னைக்கு அவங்க அதுலேயே சில்க்கு பபுள்னு ஏகப்பட்டது விட்டுட்டாங்களே. கரெக்ட். ஸோ அதுதான் அந்த உங்களுடைய நம்பிக்கை மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படுதுங்கிறது தான். ஸோ நம்ம அந்த காலத்தில் வந்து சாக்லேட்னா குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஆடு மூலியமாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ அப்போ அவங்களும் வந்து அந்த அடையாளத்தையும் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கூட அந்த ஆடு பார்த்து கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் யாரோடையுமே அதை மறக்கவே முடியாத மாதிரி பண்ணுறாங்க. ரொமான்டிக்காக மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு டைரி மில்க். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மக்களுடைய நம்பிக்கைகள் எங்கெல்லாம் பிளாக் ஆயிருக்கோ அதெல்லாம் மாற்ற முடியிறப்போ அடையாளமும் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அந்த லீகோ இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். லெகோ வந்து என்ன பிராண்டுனா இந்த குழந்தைகள்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் சோப்பு வச்சு வீடு கட்டிலாம் பார்த்துருப்போம். நான் லெகோ பற்றி தெரியாத நண்பர்களுக்கு சொல்லணும்னா அது வந்து இப்போ நீங்கள் குழந்தை கையில் நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கட்டி கட்டி விளையாடுறது. ஒரு காருடைய பொம்மையை படத்தை காமிச்சிருவாங்க, இவங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த குழந்தை கட்டி கட்டி விளையாடும். இது வந்து ஏதோ சாதாரண தொழில் நினச்சிடாதீங்க, உலக அளவில் ஒரு பெரிய $1 பில்லியன் பிஸ்னஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி வந்து ஏன் குழந்தைங்க தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு
பெரியவங்களும் வந்து இதை பண்ணலாம், பெரியவங்களும் தனக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். சொல்லப்போனால் ஒரு வீடியோவே ஆன்லைனில் இருக்குது, எல்லாரும் போய் பாருங்கள். லெகோவில் அசம்பிள் பண்ணி ஒருத்தன் காரை ஓட்டி காமிச்சிருக்கான். வெறும் லெகோ அசம்பிள் பண்ணி ஒரு சூப்பர் கார் மாதிரி ஓட்டி காமிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இது சாதாரண நாட்கள் பண்ண முடியாது. அடல்ட்டும் விளையாடலாம், நீ விளையாடு, உனக்கு எதுக்கு அடல்ட்டானா நீ விளையாடக்கூடாதா, கியூரியாசிட்டி இருக்காதா? ஸோ அப்போ அவங்க நம்பிக்கை மாற்றப்படுறப்போ அவங்க அடையாளமும் மாற்றப்படுதுங்கிற மாதிரி இருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய பிராண்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக முடியும். இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இனி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அதிகமாக போயிட்டே இருக்கலாம் இன்டர்நெட்டில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்பேஸை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து லூஸ் பிளேசஸ் நீட் டைட் கல்ச்சர், அதுதான் அடுத்த ஒரு ரூலு. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். லூஸ் பிளேசஸ்னால் வந்து நீங்கள் தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லூஸ் பிளேஸுங்கிறது. ஸோ அங்கே வந்து எதுவுமே இருக்காது அந்த ஸ்பேஸில். ஆனால் திடீர்னு இவன் ஒன்று கொண்டு வந்திருப்பான், அதை எல்லோரும் பிடிச்சிக்குவாங்க. ஸோ நான் பார்த்தது என்னென்னா வந்து நம்ம ஊரில் சும்மா நார்மலாக நீங்கள் கொலைக்குள்ள நீங்கள் மூணாருக்கு இல்லை இந்த கொழுக்குமலை சைடில் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேன்னு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. அது 4x4 ஜீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முற்காலத்துலலாம் என்னென்னா சாதாரண வண்டிகளே அங்கே எடுத்துகிட்டு போய் ஓட்டி எல்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு பிராண்டு வந்து இல்லை 4x4 தான் போகணும், மலை ஏறது 4x4 தானே அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல வேற எந்த மாற்றமே என்ன இல்லை, இந்த 4x4 வச்சு தான் எல்லாரும் ஏறுவாங்க மலை, நீங்கள் டூரிஸ்ட் இதெல்லாம் போனீங்கன்னா. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி லூஸ் ஸ்பேஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு அப்பேரல் ஸ்பேஸில் இருக்குது, ஒரு ஃபுட்டு ஸ்பேஸில் இருக்குது, இது காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் தான் பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சிந்தட்டிக்ஸும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ இதில் வந்து மக்களுக்கு வந்து நிறையா சாய்ஸ் இருக்குது, ஆனால் மக்களுக்கு வந்து ஃபர்மாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ சமீபத்தில் நீங்கள் லோரியால் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த எல்லாருமே ஷாம்பு போடுறான், எல்லாருமே இது போடுறான், ஸ்கின் கேர் போடுறான். ஆனால் ஹைலூரானிக் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறது இந்த லூஸ் பிளேஸுங்க கிளியர் டைட் கல்ச்சருக்குள்ளே வருது. ஈவன் விட்டமின் இ, அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. டிஹெச்ஏ, அது ஹார்லிக்ஸ் எல்லாம் வந்து டிஹெச்ஏ அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த டிஹெச்ஏ ஃபார்முலா தான் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா டாக்டர்களால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபுட்டு வந்து ஒரு லூஸ் ஸ்பேஸு, காஸ்மெட்டிக்ஸ் ஒரு லூஸ் ஸ்பேஸு. இங்கெல்லாம் வந்து இந்த டிஹெச்ஏ மாதிரி ஒரு ஃபார்முலா, நீங்கள் சொன்ன அந்த ஆசிட் மாதிரி, ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் இ, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறப்போ அங்கே ஒரு பிராண்டுக்கான ஸ்பேஸ் வருது அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இனி வரும் தொழில் முனைவோர் அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நான் நாலாவது பார்த்தது வந்து ஒரு அன்றாட நியூஸ் பேப்பரில் படிக்கிற ஒரு விஷயம். அது வந்து எப்படி ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியாக மாறிச்சுன்னு ஆச்சரியமாக இருந்தது. இது என்னன்னா, லவ் இஸ் கிரேட், ஹேட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க, அது ஒரு பகுதிக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு பகுதிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்தியன் செட்டப்பில் தொழில் முனைவோரை பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்குமான ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறேங்கிறத எல்லாருடைய ஒப்பீனியன். தப்பு. ஆமாம், நீங்கள் யார்கிட்டயா இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, நீங்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்ககிட்ட உண்மையான டார்கெட் ஆடியன்ஸ் கவுண்ட் சொல்லியிருக்காங்க? எல்லாருமே கஸ்டமர் தான். எல்லாருமே 5 வயசு பையன்ல இருந்து 90 வயசு ஆள் வரைக்கும் கஸ்டமர் தான் சொல்லுவாங்க. அது நடக்கவே நடக்காது, அது சாத்தியமும் கிடையாது. எல்லாரும் ஒரு பொருளை ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. அண்ட் பிராண்ட்னாலே டெஃபினட்டா அதுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பா, அப்பதான் அது பிராண்ட் ஆக்கப்படுது. கண்டிப்பா, லவ்வர்ஸ் இருக்கணும், ஹேட்டர்ஸ் இருக்கணும். ஹேட்டர்ஸ் இருந்தா லவ்வர்ஸ் இருப்பாங்க, லவ்வர்ஸ் இருந்தா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா. ஹேட் இருந்தா தான் ஒரு இடத்துல ஒரு கூட்டமே கூடும். அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, பிராண்டா இருந்தாலும் சரி. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு ரிபல்லியஸாக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்க்கும்போது இந்த வீகனிசம் வந்து இன்னைக்கு உலக அளவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வீகனிசம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 3/4 பேருக்கு பிடிக்காது. அவங்க வந்து பால் குடிக்கக்கூடாதுப்பாங்க, மீட் சாப்பிடக்கூடாதுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஈட்ஸ் மீட். பட் இந்த வீகனிசம்குள்ளே வர்றவங்க என்னென்னா, தே சி வெரி ஹை மார்ஜின்ஸ். சும்மாலாம் அவங்க உள்ளே வரல. அவங்க வீகனிசம் ப்ராடக்ட் எல்லாமே காஸ்ட்லி.
அது வந்து ஒரு குடிசையில் இருக்கவங்களோ இல்லை மிடில் கிளாஸோ சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. இனி வரும் காலத்தில் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி போலரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த போலரைஸ்டு க்ரௌடுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பொசிஷன் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போ பியாண்ட் மீட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, அப்புறம் இம்பாசிபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பீஃப் பர்கர் மாதிரியே சோயாவில் பண்ணி டேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அதை வந்து வீகனாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டேஸ்ட் தானே உனக்கு வேணும், நான் அது வீகனாக தரேன் அப்படின்னு இருக்க ஒரு பிராண்டு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து கிராமியா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வந்து ஆன்லைன் ஸ்பேஸில் ஹியூஜாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஹேட்ரட் வச்சு தான் ஒரு பொசிஷனிங் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து கமர்ஷியல் ஆயில் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, செக்கில் ஆட்டினா சுத்தமான எண்ணெய் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹேட்டை வந்து ரொம்ப கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி பெரிய கம்பெனி ஒருத்தங்க டூ பிரதர்ஸ்னு ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளுங்க. அமேசான்லேயே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நெய்யே விற்கிறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி உலகத்தில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த ஓனர் நெய்யை காட்சியே காட்டுவார் வீடியோவில். பௌர்ணமி அன்னைக்கு காட்சி காட்டுவார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கு. ஸோ அந்த கமர்ஷியல் திங்கிங் இருக்கிற ஆட்களுக்கு எதிரான ஒரு பிராண்ட். ஸோ இப்படியும் ஒரு பிராண்டை உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா? ஸோ ஃபிஃப்த்தாக பேசணும்னு நினைக்கிறது வந்து மேக் பீப்புள் லீவ் பயாசஸ் அட் டோர் அப்படின்னு சொல்றது. இப்போ பயாசஸ்னா என்ன, தமிழ் என்ன சொல்லலாம்? பயாஸ்னா வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆதங்கமோ ஒரு 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 ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வைங்களேன். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிராண்ட் இருந்தால் மக்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு டூரிசம் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை மட்டும் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 50 வயசு 60 வயசு கடந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ட்ரிப்பு போகணும், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆதங்கம் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த டவ் சொல்லலாம். ஸோ அது வந்து ஃபேர் ஸ்கின்டு மட்டும்தான் அழகு கிடையாது, யாரும் எல்லாருமே அழகுதான். ஆமாம், எல்லாருமே அழகுதான், எல்லா ஸ்கின் டைப்புமே எல்லா ஸ்கின்னுமே அழகுதான் அப்படிங்கிறத மையப்படுத்தி வந்த ஒரு பிராண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் அந்த ஆல் த ப்ளஸ் சைஸ் ஸ்டோர். ஆமாம், எங்களை மேலே ஆளுகளுக்கு வந்து ஆதர்சமான ஒரு கடை. கரெக்ட். பொதுவாக 42க்கு மேலே சைஸ் இருந்தால் ஜவுளி கடை வாசலில் வாட்ச்மேனே நிறுத்திடுவாங்க எங்களை. ஸோ அதனால் 44 சைஸ்லேருந்து தான் அந்த கடையில் ஆரம்பிக்கும். கரெக்ட், கடையிலேயே ஆரம்பிக்கும். ஸோ குண்டா இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த கடை. இந்த ஸ்கூட்டி பெப் கூட வை ஷுட் பாய்ஸ் ஹேவ் ஆல் த ஃபன் அப்படின்னு சொல்லி சரியான பிராண்ட். ஆமாம். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆதங்கமோ இல்லை இந்த சொசைட்டியில் இருக்கிற காமனான ஒரு விஷயம் அதை வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட். இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பிராண்டு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அது பிராண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தனி மனிதனோட தயக்கத்தை உடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். நீங்கள் இந்த எல்ஜிபிடிக்யூக்கு கூட ஒரு ஃபேஷன் ஸ்டோர் இருக்கதா சொல்லி. ஆமாம், மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்டர் ஷாப் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. இன்ஸ்டாகிராமில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய டிசைன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே செல் பண்ணுறாங்க. ஸோ எல்ஜிபிடிக்யூடைய பயாஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க ஒரு ஃபேஷன் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமேசிங்கான கான்செப்ட் அது. ரைட். ஸோ அடுத்ததான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து டோன்ட் ஹைட் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் கன்வர்ஷன். ஸோ அதாவது பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்க முடியுமா? ஸோ அது பிகம்ஸ் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் ஆனந்தஸ் சொல்லலாம். உள்ளே போனாலே சாம்பிள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது நீங்கள் அடுத்த கட்டமாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இனி வரும் காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க செல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் இல்லாமல் அது பெரிய சேல்ஸ் பாயிண்டாகவுமே இருக்குது உங்களுக்கு. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இனி வரும் காலத்தில் ஒரு ஏஆர் விஆரை வச்சு ஒரு ப்ராடக்டை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அது ஏதாச்சும் அவனால ஒரு யூனிவர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும்னு இருந்தால் அந்த பிராண்டோட வெற்றி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோனை வச்சு நோண்டுற ஜென்ரேஷன் அதிகமாகிடுச்சுல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் பெடிகிரி நீங்கள் கொடுத்து ஆகும். கரெக்ட். அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இந்த காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சேலரியில் பிளேஸ் ஆனாங்க, அவங்க என்ன யூனிவர்சிட்டியை கிராக் பண்ணி ஃபாரின் போனாங்க, அதாவது
குழந்தைகளோட ட்ரீமை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுடைய எல்லா மார்க்கெட்டிங்லையுமே அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா முதல் பேப்பரில் வந்துடுவார். ஆமாம், கரெக்டு. சரி, நம்ம பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்த்திடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிங்க பிஃபோர் கன்வர்ஷன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிற மாதிரி உங்களால் ஒரு பிஸ்னஸையோ பிராண்டையோ பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இந்த 6 பாயிண்ட் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா, டோன்ட் ரீபிராண்ட் த ப்ராடக்ட், ரீபிராண்ட் த ப்ராப்ளம். ஸோ மக்களுடைய ப்ராப்ளமை ரீபிராண்ட் பண்ண முடியுமா, அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் இந்த ப்ராடக்ட்னு சொல்ல முடியுங்கிறது ஒரு லாங். செகண்ட் வந்து சேஞ்சிங் த பிலீஃப் மீன்ஸ் சேஞ்சிங் த ஐடென்டிட்டி. உங்களுடைய நம்பிக்கை மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் லவ் இஸ் கிரேட் பட் ஹேட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அந்த ஹேட்டை சுற்றி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்து மேக் பீப்புள் லீவ் பயாசஸ் அட் டோர். அந்த ஆதங்கத்தை வச்சு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. லூஸ் பிளேசஸ் நீட் டைட் கல்ச்சர். ஸோ ரொம்ப ஓப்பனான ஸ்பேஸில் வந்து டைட்டான ஒரு விஷயத்த கொண்டு வரது. லாஸ்ட்டாக வந்து டோன்ட் ஹைட் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் தி கன்வர்ஷன். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை தான் வந்து இன்றைக்கி ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பேசணும் அப்படிங்கிறத நினச்சோம். கண்டிப்பாக. இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நாம் சொல்கிறத வந்து சும்மா லைட்டாக எடுத்துக்கிட்டோ இல்லை வெறும் சேல்ஸோடையோ நின்றது இல்லைங்க. இது ஒரு லோகோ கிரியேஷனில் ஆரம்பித்து உங்களுடைய வெப்சைட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எல்லா இமோஷனும் பேசணும். உங்கள் கலர் கோடில் ஆரம்பித்து எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு பிராண்டை உருவாக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஸ்லோவான விஷயம். பட் இனி வரும் இந்தியாவுக்கு ஒரு பிராண்டுகள் தான் அதிகம் தேவைங்கிற மாதிரி அதிகமாக வெளியே ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த 6 விஷயத்தோட இந்த விஷயம் முடியலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய தோண்டி பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த எபிசோடில் அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த 6 கேட்டகரியில் நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம். எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இது சம்மந்தமான போல்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டிஸ்கஸ் எனி ஐடியாஸ் வித் அஸ். ஸோ இந்த எபிசோடுன்னு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மக்கள். தேங்க்யூ.